சிங்கப்பள்ளி சீரியல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும். அப்போ இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, முத்து வந்து அன்பை பார்த்து பேசுகிறான். நீ எதுக்கிட்ட வேலைட்டு நின்னா கரெக்டான ரீசன் சொல்லு, இல்லைன்னா எல்லா விஷயத்தையும் நான் ஆனந்திட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அன்பு சொல்கிறாரு, மகேஷ் சார் ஆனந்தி லவ் பண்ணுறாரு, நான் இப்போ என்னடா செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்டாலும் முத்து சாக்காகிறான். அதுக்கப்புறம் அன்பு சொல்கிறேன், இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியமாக வாங்கிறான். வேறு வழி இல்லாமல் முத்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸ்க்கு வராங்க. வரவும் எல்லோரும் கேட்குறாங்க, என்ன முத்து நீ அன்பை பார்த்து பேசுனேன், அன்பு திருப்பி வேலைக்கு வருவானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, அன்பு இனிமேல் வேலைக்கு வரமாட்டா, இன்னும் யார் சொன்னால் அவன் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து ஆனந்தி சொல்கிறாங்க, நான் போய் அன்புகிட்ட பேசி வேலைக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு முத்து வந்து சாக்காகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தில்லை சாருக்கு வந்து தெரிய வருது, மகேஷ் சார் வந்து 1 கோடி லோன் வாங்கியிருக்காங்க. உடனே அவர் கேட்குறாரு, நீ எதுக்காக லோன் வாங்கினேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், இல்லைன்னா உனக்கு ஒத்த பைசா கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மகேஷ் சார் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் எனக்கு பணம் தரலைன்னா வேறு கம்பெனியில் போய் நான் வேலை பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டால் தில்லை அதிர்ச்சி ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆனந்தி தங்கியிருக்காங்க, ஹாஸ்டலில் தான் காட்டுறாங்க. அப்போ ஜெயந்தி வந்து அந்த லோன்காரை மிரட்டிக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் என் ஆசைக்கு இணங்கினா உன் பேரில் இருக்கிற லோனவே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்டோன்னா காயத்ரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. நான் ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே ஆனந்தி கேட்டாங்க. உடனே ஆனந்தி கேட்குறாங்க, என்னாச்சு காயத்ரி, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். தேங்க்யூ.